ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதாவது இப்போ 2 நகையுமே திருடப்பட்டது. ஒன்று திருடப்பட்டது, இன்னொன்று களவாடப்பட்டது. ரெண்டுமே திருட்டு தான். இல்லை சரி, ஓகே. ஒன்று தெரிஞ்சு நடந்தது, இன்னொன்று தெரியாமல் நடந்துச்சு. ஆனால் ரெண்டுத்துலேயுமே ஒரு பெரிய ஃபால்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு சபரி தூக்கி போட்டாங்க. ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைனா நம்ம சேனலே கிடையாது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த திருட்டு அப்படின்றது ஃபஸ்ட்டு நடந்துருச்சு. அது நம்ம ப்ரொமோட்டரில் கூட பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்னது மாடர்ன் சினிமா அட்டகாசம் பண்ணாங்க அப்படி இப்படிலாம் போயிட்டு பயங்கரம் போயிருக்கோம். ஆனால் உண்மையிலே நடந்தது என்னென்னா, விக்ரம் வந்துட்டு எல்லோரும் ஸ்டோர் ரூமில் போட்டு லாக் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் பிரஜன் வராப்பில் வந்து நகை எடுக்கிறாரு. நகை எடுக்கும்போது யாருமே பார்க்கல. ஆனால் ஓனரை பார்த்துட்டாங்க. அதனால் வந்துட்டு எல்லோரும் பிளாக் பண்ணுறாங்க. இவர் தூக்கி ஜெயிலில் போடணும். அந்த நேரத்தில் சபரி என்ன பண்ணுறாரு, எல்லோரும் பார்க்கும்போது நகை எடுக்கிறாரு. அவர் பண்ணது கூட பாதி வந்துட்டு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பாதி இல்லை, அவர் பண்ணது ஃபேர் தான் அந்த கேம் படி. ஆனால் விக்ரம் பண்ணது தப்பு. ஆனால் இங்கே எல்லாருமோடையும் சபரி எடுத்தது தப்பு. அதுக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பருவ ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க. என்ன குரல் கொடுக்குறாங்க, நீங்கள் முதல்ல அந்த மாதிரி அடைக்கவே தப்பாச்சு. இது ஒரு ஹெல்த்தியான கேமாக இருக்கணும். நீங்கள் பாட்டு எல்லோரும் தூக்கி வந்து ரூமில் அடைச்சிட்டு இப்போ வர்றோம் அப்படின்னா அது எப்படி, இதை ஏன் நீங்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. யாருமே வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்புறம் அதே பாயிண்ட் எடுத்து வந்து ரம்யா சொல்லும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு டென்ஷனே ஒரு சம்பவம் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, கடைசியில் பிக் பாஸை சொல்லியிருப்பார் போல இருக்குது, ஜெயிலுக்கு சபரி தூக்கி போடணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவர் தூக்கி ஜெயிலில் போகிறாங்க. நகை வச்சுருந்தார் பார்த்திங்கன்னா, அதை எடுத்து வந்து கொடுத்துட்றாரு. யாருக்கு? ரெட்ரோ டீமுக்கு. ஸோ ரெட்ரோ டீமோட நகை இப்போ திரும்ப வந்தாச்சு. ஆனால் அவங்களோட நகை இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அதை அடுத்தது பேசுவோம். இப்போ கொடுத்த உடனே பிக் பாஸ் சொல்கிறதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, சபரியை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. சரிங்களா? அங்கே வந்து ஒரு பிளானை போடுறாங்க. என்னென்னா, நைட் ஆனால் துணியை வந்து போட்டு அமுக்கி எப்படியாவது நகை எடுத்துருங்கன்ற மாதிரி பேசுகிறாரு. சூப்பர், நல்ல ஐடியா. சரி, நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வீட்டில் தானே இருந்தீங்க, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஐடியா பண்ணிங்களாப்பா? நைட் எடுக்கிறது ஈஸியாக. நைட் நீங்கள் தானே இருந்தீங்க. உங்கள்கிட்ட வந்து சுபிக்ஷா ஈஸியாக எடுத்துகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ன்ற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து நல்ல ஐடியாலாம் பண்ணுவார் சபரி. ஆனால் அதை செயலைப்படுத்தோன்னா அதுக்கு அந்த டீமுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவார். கேட்டால் நியாயஸ்தன் வரப்பில் ரைட்டு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சபரியை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அந்த நகையும் திரும்ப வந்துருச்சு. இப்போது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, கடைசியில் நாளைக்கு, சரிங்களா, நாளைக்கு வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் முடியும் போது இப்போ வந்துட்டு இவங்கக்கிட்ட நகை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எது? ரெட்ரோ டீம் கிட்ட. இப்போது இவங்க நகையை வந்து இவங்க கண்டுபிடிக்கல. யாரோட நகையை? மாடர்ன் சினிமாஸோட நகையை வந்து பிரஜன் ஒழிச்சு வச்சுருக்காரு. அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. யாராலும் திரும்ப எடுக்க முடியல மாடர்ன் சினிமாஸால். இப்போ பிக் பாஸ் வந்துட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு வாங்க பிரஜன், இவங்களால் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் வின்னர், நீங்கள் அந்த நகையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் சொல்லுவாரான்னு தெரியல. சொன்னால் பிரஜன் என்ன பண்ணுவார்? ஏன்னா பிரஜன் தூக்கி விசிரிச்சிட்டார். அது மேலே போயிடுச்சு. இவர் எப்படி போய் எடுப்பார்? இதுவே முதல் தப்பு. அந்த வீட்டில் இருக்கிற இப்போ இது எப்படி தெரியுமா, இப்போ அந்த பொருள்லாம் இதை வச்சு விளையாடும்போது ஒரு சில பேர் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுப்பாங்க. அதில் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த நீங்கள் நிறைய டாஸ்கில் பார்த்துருப்பீங்க, இப்படி வச்சுப்பாங்க. இப்போ ஜென்ஸுக்கிட்ட எப்படி இப்போ இது பண்ண முடியும்? அது வந்து அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸில் மறைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூலை போட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு தூக்கி மேலே வச்சிட்டாரு. இவங்க எங்கே தேடுவாங்க? வீடு ஃபுல்லாக ஒரு நாளில் ஒரு வருஷம் தேடினா கூட வீடு ஃபுல்லாக கிடைக்காது. ஏன்னா அது மேலே இருக்குது. அது வந்துட்டு ஒரு இதுவே கிடையாது. பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே வந்து நெருக்குன்னு வச்சாருன்னா செம்ம மாசாக இருக்கும், செம்ம டேர்னிங்காக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டு. சரி, ஓகே, நீங்கள் வச்ச இடத்த இவங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் இப்போ அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். சொன்னாங்கன்னா செம்ம மாசாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.